நிச்சயமா சுஜி இல்ல. உங்க எல்லாரையும் விட அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். வந்திருக்கிறவளுக்கு சுஜியோட உருவம் ஒத்துமை இருக்கலாம், ஆனா நட உட பாவனை எல்லாமே மாறுது. சொன்னா சொல்றதும் சரிதான். நாம திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட யாரோ தான் அவளை இங்க அனுப்பி வச்சிருக்கணும். முதல்ல அது யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு தெரியும். வந்திருக்கிறவ தன்னை சுஜின்னு சொல்லிக்கிறா. அப்படி பார்த்தா அவ ராமோட வைஃப், அதாவது இப்ப என்னோட மனைவி. இன்னைக்கு ராத்திரி அவளை என் படுக்கைக்கு கூப்பிட போறேன். தான் கற்பை காப்பாத்திக்க அவ சுஜி இல்லைன்றத சொல்லுவா. அப்ப உண்மை தானா வெளியில வரும். வெரி குட். என்ன பயந்துட்டியா? நீங்க எங்க? நீ என் பொண்டாட்டி தானே? பொண்டாட்டி ரூமுக்கு புருஷன் வராம யார் வருவா? என்னது? வெக்கம். பாசம். நான் இங்க இருக்கும்போது யார கண்ணு தேடுற? வேற யாருன்னா பாக்குறாங்களான்னு. ஓ, மறுபடியும் வெக்கமா? நம்ம கல்யாணம் ஆன புதுசுல இந்த பெட்ரூம்ல நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஓ, ஞாபகம் இருக்கே. கல்யாணம் புதுசுல நீங்க எவ்வளவு அழகா குறைத்து விடுவீங்களே, ஞாபகம் இருக்கு. வேற எதுவும் ஞாபகம் இல்லையா? வேற ஒண்ணு ஞாபகம் இருக்கே. ஒரு நாளைக்கு நீங்க தூக்கத்துல வளர்ந்தீங்களே, ஞாபகம் இருக்கு எனக்கு. என்னடி மெயின் மேட்டரை விட்டுட்டு வேற ஏதோ பேசிக்கிட்டு? ஐயோ, நான் கிட்ட வந்தா நீ மூஞ்சி சொல்லிக்கிறேன். நானு தூங்கிட்டு இருந்தேனா, தூக்க கலக்கம், மூஞ்சி கட்டு வந்துடுறேன். உடனே வந்துடணும். டேய், எங்க இருக்க நீ? எங்க போய் ஒளிஞ்சு நிக்கிற? ஐயோ, காசுக்கு ஆசைப்பட்டு வந்தது உண்மைதான். அதுக்காக என் மானத்தை விட்டு கொடுக்க முடியுமா? இத்தனை நாள் கேள்வி வருஷம் போட்டு கட்டி காத்திருந்தேன். எல்லாம் அந்த மோசக்காரங்கிட்ட பஜார் அடி போலுக்குதே. எம்மா, டேய், எங்க போய் ஒளிஞ்சு நிக்கிற? எங்க போயிட்ட நீ? இதோ வந்துட்டேன் பாப்பா. நான் எங்க வெளியில போறேன்? இந்த வீடே கெதின்னு தானே கிடக்குறேன். ஐ, நான் கூப்பிட்ட வர மாட்டியா? அதான் வந்துட்டல்ல. ஐயோ, சும்மா இருக்கிறே கொஞ்சம். இந்த பார், இனிமே நம்ம 2 பேருக்கு ஒத்து வராது. நான் போய்கிட்டே இருக்கேன். மாயமா, இவ்வளவு நேரம் எங்க இருந்த நீ? புளியோதரை மீந்து போச்சேன்னு ஒரு புடி பிடிச்சு அது வயித்தை கலக்கிடுச்சு பாப்பா. அத பாத்ரூம்லயே செட்டில் ஆயிட்டேன். ஐயோ, வாய முடிட்டு கொஞ்சம் சும்மா இருக்கியா? டா, கேக்குறேன்ல, வாயை திறந்து சொல்றதுக்கு என்ன? என்ன பாப்பா இது? வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கிற, அப்புறம் வாயை திறந்து பேசுகிற. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்டுல நான் இருந்த பைத்தியம் பிடிச்சிரும் பாப்பா. நீ இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். முதல்ல வெளியே போ. சரி, நான் போறேன். ஐயோ, என்ன சொல்ல? அப்ப இருக்கிறேன். ஐயோ ஐயோ, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஒரே குழப்பமா இருக்கு. இந்த பார், சிரிச்சின்னா அப்புறம் பல்ல கைடும். நான் கிளம்புறேன். நீ எங்கேயும் போக முடியாதுமா கண்ணு. வாசக்கதவு, காம்பவுண்ட் கதவு எல்லாத்தையும் அந்த ஃப்ராடு பூட்டிட்டான். அடிப்பாவி, நீ அப்ப என்ன சொன்ன, இப்ப என்ன சொல்ற? இதெல்லாம் நீ எனக்கு சொல்லவே இல்ல. நான் இங்க மாட்டின் முழிக்கிறேன். ஐயே, இரு, ஏன் டென்ஷன் ஆகுற? உனக்கு ஏதாவது ஐடியா தோணுதா? தோணலையே. ஏமாத்துறதா உனக்கு கை வந்த கலையாச்சே. இந்த பார், என் தொழில கேவலமா பேசினா அப்புறம் நான் அடிச்சே சாவிச்சு வேண்டிய. ஐயா, இது வேற. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இப்ப என்னிட்ட தானே பேசுன, சொல்லு. என்னங்க, கூச்சமா இருக்கு, லைட் ஆஃப் பண்ணுங்க. திரும்பி பாத்துற. ஏங்க, இப்படி முறைட்டு தெரியுமா பழகுனா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. சரி சரி சரி. என்ன கை கருங்கல் மாதிரி இருக்கு? ஒரு வாரமா கிரைண்டர் வேலை செய்யல, நான் தான் மாவாட்டினேன். என்னது? கராத்தே கத்துக்கிறீங்க? எதுக்கு? ஒரு தற்காப்புக்காக தான். நான் இருக்கும்போது உனக்கு எதுக்குடி தற்காப்பு? நீங்க எங்க என் பக்கத்துல இருக்கீங்க? அந்த சொர்ணா சொரணை கூட தானே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. நீ இல்லன்றதுனால தானே நான் அவ கூட சுத்துறேன்.
இனிமே அவ பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், கவலைப்படாது. அப்புறம் அந்த தங்கத்தை கூட நீங்க சிரிச்சு சிரிச்சு பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கொஞ்சமாவது அறிவோட பேசிடி. அது கூட மனுஷன் பழகுவானா? சரி, உனக்கு ஆண் குழந்தை வேணுமா இல்ல பெண் குழந்தை வேணுமா? எதுவா இருந்தா என்ன மாதிரி அழகா இருந்தா சரி. அந்த அழகான முகத்தை காட்டு. எப்படி? ஐயா மாட்டிக்கிட்டேன். டேய். என்னடி நாடகாரா? யாரு யார் நாடகம் ஆடுறது? நானா நீயா? நீயே டூப்பு. நான் யாருன்னு தெரிஞ்சுக்க வந்திருக்கிற? இந்த பாரு முறைக்காத. நான் யாரு நீ போ தெரிஞ்சுக்கிறேன்.